வணக்கம் நண்பர்களே. இன்று நான் சொல்லப்போவது பார்த்திங்கன்னா கலர் ப்ளஸ் சேனலில் ஒரு எளிமையான தொழில், ஒரு குறைந்த முதலீட்டில் தொழில் செஞ்சு எப்படி சம்பாதிக்கலாம் பணம் என்பதை விரிவாக சொல்கிறேன். தொடர்ந்து எமது கலர் ப்ளஸ் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நாம் பார்க்குறது விலை மலிவான பேனாங்க. இந்த பேனா கடைகளில் 2 ரூபாயிலேருந்து 3 ரூபா வரைக்கும் விற்கிறாங்கங்க சில்லறையாக. இதையே நாம் தயார் பண்ணி எப்படி லாபம் சம்பாதிக்கணும்னு இப்போ தொடர்ந்து சொல்ல போகிறேன். இந்த பேனா நமக்கு எல்லா செலவும் சேர்த்து தயாரிப்பு அடக்க செலவு வந்து பார்த்திங்கன்னா ₹1 தாங்க வரும். ஒரு பேனாக்கு 50 காசு லாபம் வச்சாலும் ஒரு நாளைக்கு 3000 பேனா தயார் பண்ணால் விற்கும்போது ஹோல்சேலாக விற்கும்போது நமக்கு ₹1500 வரைக்கும் லாபம் கிடைக்கிறதுக்கு மிக அற்புதமான தொழிலுங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான இயந்திரம் தாங்க. அது வந்து சாதாரண இயந்திரம் வந்து ₹10,000 கிடைக்குதுங்க. எஸ்எஸ்சில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கக்கூடிய மிஷின் வந்து ₹18,000 வரைக்கும் கிடைக்குதுங்க. இது எங்கே கிடைக்கிற முகவரி இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேவைப்படுறவங்க இந்த இயந்திரத்தை ஆன்லைன்லேயே வாங்கி அதுக்கான மூலப்பொருளும் அவங்களே கொடுத்துருவாங்க. தயார் பண்ணி நீங்கள் லோக்கலில் இருக்கிற எல்லா கடைகளுக்கும் விற்கலாங்க. எழுதுபொருள்லேயே மிக மலிவானது இது தான். இதற்கு நல்ல விற்பனை வாய்ப்பு உள்ளதுங்க. இவர் தான் இந்த இயந்திரத்தை தயார் பண்ணுறாருங்க. இவர் குஜராத்தை சேர்ந்தவர், ராஜ்கோட். இதுதாங்க அதோட அந்த பாடி. கீழே இருக்கிற கேப்சூல், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கேப்பு எல்லாமே இது இருக்குங்க. இங்க்குங்க. இது அலுமினியம் ஃபாயில். நேமு, அதாவது நம்ம ஒரு பேனா வைக்கணும்னா அதுக்கு ஒரு என்ன பேருன்னு நம்ம வைக்கணும்ல, அதுக்கான இது பேக்கிங் பண்ண கவர் எல்லாமே ஒருத்த கிடைக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் கேப்புன்னுவாங்க. அதாவது பாட்டத்தில் ஒரு நிப்பு இருக்கும் கேப்பு, அதை இதில் வச்சு அந்த பாடியில் வச்சு அழுத்திடணுங்க. ஒரு ப்ரெஸ் பண்ணால் அது உள்ளே ஓடிடும். இது முதல் மிஷின், இது முதல் ஸ்டெப்பு. கீழே அதில் பாட்டம் இருக்க பாருங்கள், அந்த பாட்டத்தை அடைக்கக்கூடிய ஒரு நிப்பு. இது முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டெப், அதை முடிச்சுக்கணுங்க. அடுத்தது இது வந்து பேர் வைக்கிறதுங்க. நாம் ஒரு பேனா தயார் பண்ணோன்னா அதுக்கு அவசியம் பேர் வேணுங்க. இது வந்து அலுமினியம் எம்பஸிங் மிஷின்னுவாங்க. அந்த என்ன பேர் வேணுமோ அந்த லெட்டரை நம்ம செட் பண்ணி உள்ளே வச்சுக்கிட்டு இந்த பேனாவை வச்சு அழுத்தி எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹீட்டில் அழுத்தி ஒட்டிக்குங்க. இதுதான் நம்மளுடைய பேனாவுக்கு பேர் வைக்கிறதுங்க, பிரிண்டிங் பண்ணுறது. இது 2வது இயந்திரங்க. இது வந்து இங்க் ஃபில்லிங் மிஷின். அந்த இதில் எப்படி இங்க்கு, அந்த பாடியில் எப்படி நாம் இங்கை ஃபில் பண்ணுறதுன்றதை பாருங்கள். ஒரு அழுத்தினா கீழே இருந்து அதில் இங்க்கு மேலே ஏறிடுங்க பேனாவில். இது வந்து பால் பென். இந்த பேனா மாடல் பால் பென், பந்து முனை பென். இது 3வது ஸ்டெப்பு. 4வது ஸ்டெப்பு ஒன்று இருக்குங்க. இப்போ இங்கு ஏற்றியாச்சு. அடுத்தது அதுக்கான நிப்பில் இருக்கும், எழுதக்கூடிய நிப்பு, அதை வச்சு அழுத்துறங்க. இந்த பால் பெண்ணோட டிப்புன்னுவாங்க, அதை வச்சு அழுத்துறதுங்க. இது 4வது இயந்திரம்ங்க. அடுத்தது ஒரு இயந்திரம் இருக்குங்க. மொத்தம் 5 ஸ்டேஜுங்க ஒரு பேனா ரெடி பண்ணுறது. இப்போ அந்த இயந்திரத்து மூலமாக நம்ம இங்கை ஃபில் பண்ணிட்டோம். ஆனால் அந்த இங்கு பரவலாக அதில் பரவணுங்க. அதுக்கு இந்த மிஷினுங்க. இது 5வது மிஷின். இதுதான் முக்கியமானது. இதில் வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 25 பேனாவை போட்டு சுற்றணுங்க. அப்போ தாங்க இங்கு பரவலாக அதில் போய் பரவுங்க. அப்போ தான் எழுதுவதுக்கு வசதியாக இருக்குங்க. இப்போ பேனா தயாராகிடுச்சு, நீங்கள் எழுதலாங்க. இதுக்கு மூடியும் இருக்குங்க. மூடி போட்டு அந்த பேக்கெட்டில் பேக் பண்ணி 12 இல்லை என்ன உங்கள் ஏரியா கிடைக்குதோ அதுக்கு மாரி தகுந்து பேக் பண்ணி எல்லா கடையிலையும் விற்கலாங்க. இது இந்த கடையில் தான் விற்கணும்னு இல்லை, இது விலை மலிவானது. கடைக்காரங்க 3 ரூபா வரைக்கும் விற்பாங்க. இந்த இயந்திரம் கிடைக்கும் முகவரி இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க தங்கள் வீட்டிலேருந்தே ஆர்டர் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி தயார் பண்ணி இந்த சீசனில், அதுவும் இப்போ ஸ்கூல் திறக்க போகிற சீசன், லீவு விட்டுட்டு திறப்பாங்க, இப்போயே நீங்கள் தயாரினீங்கன்னா நல்ல லாபம் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.